ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்கா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸில் நெட்டை பதிச்சு நெட்டு மேலே ஃப்ளவரை வந்து நம்ம எப்படி பேட்ச் பண்ணி எடுத்துருக்கோம், கட்டிங் நம்ம எப்படி எடுத்துருக்கோம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நெட்டில் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெட்டை வந்து கிளாத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும். பாருங்கள், குண்டு பின் குத்தி நான் வந்து கிளாத்தில் வந்து நெட்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ வந்து ஹை நெக்கு விரிஞ்ச பாட் நெக்காக வந்து நான் வரைஞ்சிருக்கேன். நம்ம வரைஞ்சதுலையே வந்து சோயிங் த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் மட்டும் நான் அவுட்லைன் மட்டும் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், நெக்கு நம்மளுக்கு தெரியுது, ஹை நெக்கு விரிஞ்ச நல்ல பாட் நெக்கு. இப்போ நெட்டை வந்து நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இது மேலேயே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கிற நெட்டு கிளாத்தெல்லாம் நம்ம தேவை இருக்கிற அளவுக்கு வச்சுட்டு மீதியை வந்து நம்ம வெட்டிக்கலாம். நெட்டில் வந்து நம்ம 1 இன்ச்சு கேப்புக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அந்த ஃப்ளவர் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இருக்கும். ஸோ நம்ம தேவையான அளவுக்கு நெட்டை விட்டுட்டு மீதி நெட்டை வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ ஃப்ரண்ட்டில் பாருங்கள், நெட்டு வந்து நம்ம பேக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம பேட்ச் ஒர்க் வந்து நம்ம வெட்டலை, நெட்டு வந்து பேக்கில் இருக்குது. இப்போ நம்ம நெக்கு வரைஞ்சிருக்கதை பாருங்கள். அதுக்கு பக்கமே அந்த சைடு ஒரு 3 ஃப்ளாரும் இந்த சைடு ஒரு 3 ஃப்ளாரும் நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். அது போக ஒரு இன்ச்சுக்கு நம்ம வந்து அவுட்லைன் ஃபுல்லாக வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். அந்த இடம் ஃபுல்லாக நம்மளுக்கு பீட்ஸ் வந்துடும். நெக்லையும் அந்த ஹை நெக்லையும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரவுண்டுக்கு அந்த 1/2 இன்ச்சுக்கும் நம்மளுக்கு பீட்ஸ் வந்து வந்துடும் நெருக்கமாக. ஸோ அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வரைஞ்சிருக்கேன். நெக்கை சுற்றி ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு ஒர்க்கு வரப்போகுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே நெட்டை வெட்ட முடியாது இல்லையா? ஸோ நம்ம எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு கடைசியாக நம்ம நெட்டை வந்து வெட்டுவோம். இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறது நெட்லேயும் கிளாத்லேயும் சேர்ந்தே நம்மளுக்கு விழுகும். அது வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்டிஃபாகவும் இருக்கும். நம்ம கிளாத்தை வெட்டினாலும் நெட்டு நல்லா ஸ்டிஃபாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு சுருங்கல் இல்லாமல் நெட்டு வந்து நல்லா விரித்து வச்சு குண்டு பின் குத்திக்கோங்க. சுருக்கம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ சுருக்கம் இல்லாமல் நல்லா விரித்து விட்டு குண்டு பின் வந்து நம்ம குத்தி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், ஒரு ஃப்ளார் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். இந்த ஃப்ளவர் தான் அவங்க கேட்டிருக்காங்க. பேக் நெக்கில் கட்டிங் நம்மளுக்கு வேணும். ஸோ கட்டிங் எடுக்கிற மாதிரி பாயிண்ட்டை வந்து நல்லா கூர்மையாக வரைஞ்ச மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து 5 பெட்டல்ஸு, அதுக்கு இடையில 5 பெட்டல்ஸ் நான் வரைஞ்சிருக்கேன். அந்த பெட்டல்ஸை வச்சு தான் இந்த ஃப்ளவர் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், அந்த பேக் நெக்கோட கார்னர் வளையிற இடத்துல இந்த பக்கம் 3 ஃப்ளவரும், அதுக்கு ஆப்போசிட்டில் அடுத்த பக்கம் அந்த சைடு 3 ஃப்ளவரும் நம்ம இந்த பேக் நெக் வந்து வளையிற இடத்துல வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ நம்மளுக்கு ஆப்போசிட்டாக தெரியும் அந்த ஃப்ளவர் வந்து. அந்த ஃப்ளவருக்கு நடுவில் வந்து ஒரு 4mm பீடு வந்து நான் குத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த 4mm பீடை சுற்றி ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம போட்டுக்கரலாம். ஒரு லைன் வந்து ஒரு சுற்று வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுறோம். ஒரு சுற்று போட்டுட்டு அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு இடையில ஒன்று போடுறோம். ஏன்னா நம்மளுக்கு பூ வந்து கட்டிங் ஷேப் அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி இருந்துச்சு இல்லையா பூவில். ஸோ அந்த இடத்துக்கு மட்டும் 1 விட்டு 1 இடையில அக்கண்ணா மாதிரி நம்ம வச்சுருக்கோம் ஃப்ரெஞ்ச் நாட்டை. நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டை போட்டுட்டு பெட்டல்ஸுக்கு நம்ம பீட்ஸ் வச்சுக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட்டும் நம்ம சில்க் த்ரெட்டில் தான் போடுறோம். ஸோ சிக்கல் விழுகாமல் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஊடால மட்டும்தான் நம்ம போட்டிருப்போம். ஒரு சுற்று நம்ம கொடுத்துட்டு அக்கண்ணா மாதிரி 2க்கும் இடையில 1 நம்ம வச்சுருப்போம். இப்போ அந்த பெட்டல்ஸுக்கு பாருங்கள், பீட்ஸ் கொடுக்குறோம். 3 கட் பீடு, கோல்டு கட் பீடும் சேம் கலரில் வந்து சுகர் பீடும் நம்ம வச்சுருக்கோம். சேம் கலர் சுகர் பீடு வந்து எண்டில் கொடுத்துருக்கோம். 3 கட் பீடு, ஒரு சேம் கலர் சுகர் பீடு வந்து எண்டில் வச்சு ஃபஸ்ட்டு 3 வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வி ஷேப்புக்கு 1 சைடு ஃபில் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த சைடு பண்ணும்போது நம்மளுக்கு லீஃப் மாதிரி கிடச்சிரும். நம்ம எப்படி சில்க் த்ரெட்டில் லோடிங் பண்ணுவோம் அது மாதிரி நம்ம வந்து பீட்ஸை வந்து லீஃப் பெட்டல் மாதிரி 1 சைடு நம்ம பீட்ஸ் கொடுக்குறோம். 3 பீட்ஸாகவும் 3 கட் பீடு, ஒரு சுகர் பீடு எண்டில் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், ஃப்ளவர் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். நம்ம பெருசாக வரைஞ்சிருந்த இந்த ஃப்ளவருக்கு கட் பீடும், பக்கத்தில் இருக்க அந்த சின்ன பெட்டலுக்கு சுகர் பீடு, கோல்டு சுகர் பீடும் நம்ம கொடுத்துருக்கோம். கோல்டு சுகர் பீடு வந்து
3 2 அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது வந்து 5 பாசியும் 3 பாசியும் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து லீஃப் மாதிரி தெரியும். இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ நம்ம வரைஞ்சி வச்ச மாதிரி பேக் அந்த ஹை நெக்கில் வந்து 1/2 இன்ச்சுக்கு பீட்ஸும் இந்த பக்கம் வந்து 1 இன்ச்சுக்கு பீட்ஸும் நெருக்கமாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாக கம் போட்டிருக்கோம் பாருங்கள். நம்ம கம் போட்டு வெட்டினோம்னா அதில் வந்து பிசுறு இருக்காது. ஸோ அதுக்கு தான் நம்ம கம் போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம கம் போட்ட பக்கம் நம்ம அப்படியே வெட்டிக்கிட்டே வரோம். நம்மளுக்கு பிசுறு எதுவும் வராது. பூவோட அந்த கட்டிங் வந்து நம்ம கரெக்டாக ஒன்று போல் டிம்மர் வச்சு வெட்டிக்கிறலாம். ஒர்க்குக்கு போகாமல் நம்ம ஒர்க் பக்கம் போகக்கூடாதுன்னு நம்ம நினச்சதுனால பாருங்கள், அவுட்லைன் வந்து சில்க் த்ரெட்டை வச்சு நான் ஒரு லைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். நம்ம 2 லைன் கூட நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கட்டிங் கரெக்டாக தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு நம்ம கம் போட்டு வெட்டும்போது இந்த மாதிரி பிசுறு இல்லாமல் நம்மளுக்கு நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் பேக் நெக்கு. இந்த ஃப்ளாரோட கட்டிங்கும் நம்மளுக்கு சேஃபாக கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ண பிறகு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம நெக்கில் வந்து நெட்டு மட்டும்தான் இருக்குது. நெட்லேயும் புட்டா வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ பேக் நெக் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்கின்னில் போடும்போது நம்மளுக்கு அந்த கிளாத்தில் வந்து ஸ்கின் ரொம்ப அழகாக தெரியும். ஸ்லீவ் பாருங்கள், ஸ்லீவில் வந்து வீ கட் கொடுத்து நெட்டில் பஃப் வச்சு இந்த ஃப்ளவர் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த இடத்துல கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் நெக்குக்கு அதே மாதிரி பீட்ஸ் மட்டுமே வந்திருக்கு. இந்த பீட்ஸில் வந்து கோல்டு கட் பீடு, சேம் கலர் சுகர் பீடு எல்லாம் கலந்து நம்ம 1 இன்ச்சுக்கு கெட்டி ஒர்க்காக நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம அவுட்லைனுமே நல்ல டார்க் கலர் சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணதுனால நம்மளுக்கு அந்த ஒர்க்கு பாருங்கள் நம்மளுக்கு எடுத்து காட்டுது. நம்மளுக்கு கட்டிங் ஷேப் வந்து கரெக்டாக தெரியறதுக்காண்டி தான் சில்க் த்ரெட்டை வச்சு நான் அதை வந்து 2 லைன் நான் கொடுத்துட்டு கட் பண்ணேன். ஸ்லீவுக்குமே இந்த பேட்ச் வந்து எக்ஸ்ட்ரா 2 போட்டு வச்சதுனால நெட்டில் வந்து பஃப் கொடுத்துட்டு இந்த பேட்ச் வந்து நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு சரியாக வருது. 10 இன்ச்சு ஸ்லீவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபுல் வாட்சிங்க்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிசைன் சூஸ் பண்ணி நீங்களும் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.